Hello everybody. On behalf of the SIMS Hospital and our chairman, I would like to welcome our Director of Neurology and Director of Neurosurgery and all the team members and the press and media and the staffs. This is a rare case scenario in India. This is the anti-phospholipid antibody syndrome commonly affects in the reproductive age group of females, mostly in the age of 20 to 35 years. The reason is recurrent abortion and during pregnancy the stroke incidents. This has been documented in the journals. But in this age group, this is a totally different scenario. Our doctors and experts will explain in detail. Thank you very much for being here and we will learn from the experts. Thank you. அனைவருக்கும் வணக்கம். என் பொறுப்பு வந்து இந்த மீட்டிங்கில் பேஷண்ட் ஸ்ரீஹர்ஷா பற்றின டீட்டெயில்ஸ் சொல்கிறது. ஸோ முதலாக எங்கள் டீம் அவரை பார்க்கும்போது அவருக்கு வயது வந்து 26. ஸோ அப்போது எமர்ஜென்சியில் வந்தப்போ அவர் மயக்க நிலையில் தான் வந்தார். கூட இருந்தவங்க வந்து அவர் காலையிலேருந்து மயக்க நிலையில் இருந்ததாகவும் பல முறை வாமிட் பண்ணதாகவும் கூறினாங்க. ஸோ எக்ஸாமின் பண்ணி எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறப்போ எங்களுக்கு அவருக்கு வந்து சிறுமூளையில் ஸ்ட்ரோக், அதாவது செரிபெல்லர் இன்ஃபாக்ட் இருக்கிறதாக தெரிஞ்சுது. அது கூட அவருக்கு வந்து ஹைட்ரோகெஃபலஸ், அதாவது அந்த ஸ்ட்ரோக்கோட தாக்குதல்னால இன்ஃபாக்ட்னால பிரெயினில் வீக்கம் வர ஆரம்பித்து உயிருக்கு ஆபத்தான கட்டத்தில் இருந்தார். ஸோ உடனடியாக இந்த நியூரோ சர்ஜரி டீம் டாக்டர் விஜய் சார் அண்ட் டாக்டர் சுரேஷ் பாபு சார் டீம் வந்து அவருக்கு எமர்ஜென்சி சர்ஜரி, அதாவது அவசர நிலை அறுவை சிகிச்சை பண்ணி உயிரை காப்பாற்றினாங்க. ஸோ அதுக்கு பேர் வந்து போஸ்டீரியர் ஃபோர்ஸா டீகம்ப்ரெஷன். அதுக்கு பிறகு சர்ஜரி முடிந்த பிறகு அவர் கொஞ்ச நாள் ஐசியூவில் இருந்தார், வென்டிலேட்டரில் இருந்தார். படிப்படியாக வென்டிலேட்டர்லேருந்து குறைச்சி வார்டுக்கு வந்தார். இந்த சின்ன வயதில் 26 வயதிலேயே ஏன் அவருக்கு ஸ்ட்ரோக் வந்தது, அதுக்கு காரணம் நம்ம கண்டுபிடிக்கிறப்போ அவருக்கு இந்த ஆன்டி-பாஸ்போலிபிட் ஆன்டிபாடி சிண்ட்ரோம், அதாவது ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன், நம்ம நோய் எதிர்ப்பு தன்மையை நம்மளுக்கு எதிராக வேலை பண்ணுற ஒரு நோய் இருக்கிறதாக தெரிஞ்சுது. ஸோ அதுக்காக ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தோம். ட்ரீட்மெண்ட் வந்து பிளட் தின்னர்ஸ், திருப்பி ரத்த குழாயில் அடைப்பு உண்டாகாமல் இருக்கிறதுக்கு மெடிசின்ஸ் ஆரம்பித்தோம். ஸோ படிப்படியாக மெடிசின்ஸ் எடுத்துட்டு ஒரு 3-4 மாதத்தில் அவர் வேலை பார்க்குற நிலைக்கு வந்துட்டார். டே டு டே ஆக்டிவிட்டீஸ் செயல்பாடெல்லாம் பண்ண ஆரம்பித்தார், வேலைக்கு போக ஆரம்பித்தார். இதுக்கப்புறம் அவர் ரெகுலர் ஃபாலோ அப்பில் இருந்தார். செகண்ட் டைம் அவர் அட்மிஷன் வரப்போ அவருக்கு என்ன சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா, அவருக்கு வந்து கொஞ்ச நேரத்துக்கு 10 நிமிடத்துக்கு ரைட் கை செயல்பாடு வரல, பேச்சு குடறல் இருந்துச்சு. அது 2 முறை 10 நிமிடத்துக்கு இருந்துச்சு. அதோட ரைட் காலில், வலது காலில் வலியும் இருந்தது. ஸோ அவர் எக்ஸாமின் பண்ணி பார்க்குறப்போ அவருக்கு பேச்சு பாதிப்பு இருந்தது, ஸ்பீச் டிஃபிகல்ட்டி இருந்தது. ரைட் கை அசைவு செயல்பாடு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. எக்ஸாமின் பண்ணி ஸ்கேன் பண்ணுறப்போ அவருக்கு 3 உடல் உறுப்புகளில் இரத்த குழாய் அடைப்பு பாதிப்பு இருந்ததாக தெரிஞ்சுக்கணும். அதாவது இடது பக்கம் மூளைக்கு போகிற இரத்த குழாயில் அடைப்பு உண்டாய் கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. இன்னொன்று வந்து வலது காலுக்கு போகிற இரத்த குழாயில் அடைப்பு இருந்தது. அண்ட் ஹார்ட்டில் ஒரு சேம்பர், லெஃப்ட் ஏட்ரியம்னு சொல்லுவோம், அதுலேயும் கிளாட் இருந்தது. இந்த ஹார்ட்டில் கிளாட் இருந்ததுனால அவருக்கு வந்து காலில், வலது கால்லையும் இடது பக்கம் மூளையிலையும் பாதிப்பு ஏற்பட்டது. ஸோ எங்கள் வாஸ்குலர் சர்ஜரி டீம் டாக்டர் சாய்ராம் வந்து பேஷண்ட் எக்ஸாமின் பண்ணார். பார்த்துட்டு காலோட ரத்த குழாய் அடைப்பு நம்ம எடுக்கலைன்னா கால் நம்ம சேவ் பண்ண முடியாது, கால் காப்பாற்ற முடியாதுங்கிற அறிகுறிக்கு வந்தோம். அதுக்கு பிறகு ஒரு அவசர அறுவை சிகிச்சை, காலுக்கு எமர்ஜென்சி த்ராம்பெக்டமி, அதாவது ஆன்ஜியோ மூலமாகவே அந்த ரத்த குழாய் அடைப்பு கிளாட்டை எடுக்கிற ப்ரொசீஜர் பண்ணாங்க. அது பண்ணிட்டு ஏன் இந்த அவருக்கு மெடிசின்ஸ் எடுத்தும் ஏன் இது வந்ததுன்னு நம்ம கேட்குறப்போ தான் தெரிஞ்சது. 2-3 நாள் மெடிசின் எடுக்க அவர் தவறிட்டார். அதுக்கு பிறகு தான் இந்த சிம்டம்ஸ்லாம் அவருக்கு வந்தது. ஸோ இந்த சர்ஜரி பண்ணின அப்புறம் அவருக்கு படிப்படியாக ஃபிசியோதெரப்பி அண்ட் மெடிக்கேஷன்ஸ் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணி படிப்படியாக அவர் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பித்தார். ஒரு 2-3 மாதத்தில் சுயமாக நடக்க ஆரம்பித்தார். சுயமாக நடக்கிறதுனா வித் சப்போர்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பித்தார். பேச்சும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு. ஸோ இந்த கேஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், ஏன் டிஸ்கஸ் பண்ணுறோம். இந்த ஆன்டி-பாஸ்போலிபிட் ஆன்டிபாடி சிண்ட்ரோம்ங்கிறது ஒரு ரேர் கண்டிஷன்.
ஒரு லட்சத்துல 5லேருந்து 6 பேருக்கு இது தாக்கும். அதுலேயும் கேட்டஸ்ட்ராஃபிக், அதாவது 2லேருந்து 3 உடல் உறுப்பு ரத்த குழாய்கள்ல உடல் உறுப்புகள்ல அடைப்பு ஏற்படுறது ரொம்ப ரேர். அதாவது இந்த ஆன்டிபாஸ்போலிபிட் ஆன்டிபாடி சிண்ட்ரோம் பேஷண்ட்ஸ்ல 1% தான் இது தாக்கும். ஸோ அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் டைம்லி வந்ததுனால, நேரத்துக்கு வந்ததுனால அவருக்கு எங்களால் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுது. காலும் டேமேஜ் ஆகாமல் காப்பாற்ற முடியுது.